ஆட்டத்தை ஆரம்பித்த ஓபிஎஸ் அதிர்ச்சியில் கதறும் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவின் மூலமாக ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ். தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் நமது ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவுமே என்ன வேலைகளை பார்க்க போகிறார் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய போகிறாராம். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலே அதிமுக புறக்கணித்து விட்டது, பாஜக புறக்கணித்து விட்டது. அதன் காரணமாக ஓபிஎஸ் தரப்பும் புறக்கணித்து விட்டாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா யாரை வேட்பாளராக அறிவித்தாரோ அந்த நபர் தற்போது சுயேட்சையாக போட்டி போடுகிறார். அவர் அதிமுக இருந்த காரணத்தினால் அதிமுகவும் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது ஓபிஎஸ் அவர்கள் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு இடங்கள் வாரியாக, அதாவது ஒவ்வொரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கவனிப்பதை விட தமிழக மக்களை நேரடியாகவே சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அதிமுகவில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அதிமுகவில் பதவி சுகத்துக்காண்டி யார் என்னை வெளியேற்றினாங்க, நான் செய்த தவறுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அனைத்து விஷயங்களையுமே புரிவைக்கக்கூடிய வேலையில் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. ஒரு காலத்திலே சசிகலா அம்மையார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் நெல்லையில் ஆரம்பித்த பயணம் நெல்லை மாவட்டத்தை தாண்டவே கிடையாது அப்படின்னு. அதற்கடுத்து சசிகலா அம்மையார் என்ன ஆனாங்க, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார்களா அப்படிங்கிற எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் வெளிவரல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அந்த மாதிரி இருந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதுவுமே இப்போ ஒரு முறை, அதே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு முறையும் கண்டிப்பாக சுற்றுப்பயணம் செய்வேன் அப்படிங்கிற தகவலை ஓபிஎஸ் அவர்களை வெளியிட்டு அதிலுமே இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவும் அதே போல தமிழக மக்களையும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்களையும் என் பக்கம் ஒருங்கிணைத்து அதிமுகவை கைப்பற்ற போகிறேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறேன். அதுவுமே மிக விரைவாகவே, அதாவது இன்னும் அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைந்து விடும். அதன் காரணமாக அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் ஓபிஎஸ் அணியிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி மனம் வைக்கவில்லை. அவர் மனம் வைத்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பாதைக்கு வந்துவிடும். அதிமுக தோற்றாலும் பரவாயில்லை, எனக்கு பதவிகள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அதிமுக ஒன்றிணைப்புக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அவருக்கு சரி என்று பட்டால் சரி என்று செய்வார், இல்லை என்றால் அந்த இடத்திலே எடுக்க மாட்டார், ஒதுங்கி வந்து விடுவார். அதன் அடிப்படையில் தான் புதிதாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். தமிழகம் முழுவதுமே அடுத்தடுத்த நாட்களிலே சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.